மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். நான் உண்டான ஆசைகளை உள்ளார வச்சு ஆடுறேனே ஒத்தையில. அடி 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 பிடிக்கடி. அக்கா நீ தான பெரிய மனுஷனே சொல்லுக்கா. ஐயா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா, நீ சொல்லுக்கோ. ஐயா முடியல, நான் தானே அதுல கதாநாயகியே. அப்ப நீங்க தானே இன்ட்ரோடக்ஷன் பண்ணி விடணும். என்னைய சொல்றீங்க மட்டி. ஆடியா நெட் நீ சொல்ல மட்டி. ஆமாம், அப்படியே பொல்லாத கதாநாயகி. மக்களே, நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல். நம்ம வந்து லிங்கை வந்து இதில் இந்த பாப்பா தமிழ் கார்ட்டூன் போஸ்ட்லேயும் போட்டிருக்கோம். பிடிச்சவங்க வந்து அதை போய் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அந்த தொடர் கதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் குடும்ப கதையாக தான், நல்லா எமோஷனல் சிரிப்பு எல்லாம் கிளப்பு எல்லாம் கலந்து தான் கொண்டு போவோம். அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்து சேரும். சரிங்களா? ஆமாம் ஆமாம் என் நண்பான தோழிகளே, வனரசா பிடிக்கும் தானே, நம்ம செல்லம்மாக்கா பிடிக்கும் தானே, அப்ப நெட்டுக்குட்டியை பிடிக்கும்ல. நாங்க எல்லாரும் அதுலயே வருவோம். நல்ல கலகலப்பா நல்ல குடும்ப கதையா இருக்கும். அதோட லிங்க் வந்து நம்ம பாப்பா தமிழ் போஸ்ட்ல போட்டிருக்கோம். வீடியோ லிங்க்குமே இருக்கு. அதை டச் பண்ணி போனீங்கன்னா வீடியோ போய் சேனல் ஓபன் ஆயிரும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தொடர்ந்து அதுலயே டெய்லி வீடியோ வரும். ஆமாக்கா அதுலயும் வந்து நான் தான் எப்போதும் வந்து நான் பெரிய மனுஷியா இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. கல்யாணங்களே நாய் பிள்ளைங்க குட்டியுமா அதுல நான் இப்ப நான் கதாநாயகியா சின்ன எல்லாம் வயசாவே காமிச்சிருக்காங்க. எல்லாம் வயசுல இருந்து அப்படியே அதுல பேர் துளசி அக்கா. என் பேரு துளசி அக்கான்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய பொம்பளையா அப்புறம் காமிப்பாங்க. ஆமா ஆமாக்கா இப்பதான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு வேஷம் கட்டி விட்ட மாதிரி தாவண பாவடைய சட்டை கட்டு பூவை வை பொட்டை வை நகையை போடு நட்டை போடுன்னு அப்படி வேஷம் கட்டி விட்டு இருக்காங்க. சின்ன குமரி பிள்ளையா வந்திருக்கேன். இப்பதான் எனக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க அந்த கதையில. ஆமா மாப்பிள்ளைய பார்த்து அப்புறம் கல்யாணம் முடிச்சு அப்புறம் ஒண்ணு படிப்படியா அந்த நாடகம் ஆரம்பத்துல இருந்து அந்த கதை வரும். சரிங்களா? இதுல வந்து நம்ம பிள்ளைங்க கிட்டமா காமிச்சு விட்டோம்ல. அது வந்து தொடர்ந்து கல்யாணத்துல இருந்தே நம்ம கதையை பார்க்கலாம். ஆமா எனக்கு வெக்கமா வருது. கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்க வரேன் சொல்லும் போதெல்லாம் போதும்போது எக்கோ ரொம்ப வைக்கப்படாத. ரொம்ப இளம் வயசுதேன். மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்களா இளம் வயசா தாவணி போட சட்டை கட்டிட்டு அந்த கதையில ஆட போறாங்களாம். கிளுக்கு பிளுக்கு சந்தோஷத்தை பத்தி தேடி வேணா சார். ஆமா அப்புறம் இளம் வயசா காமிச்சாங்கன்னா அதுக்குள்ள கிளுக்கு பிளுக்குலாம் இருக்கதானே செய்யும். நீங்க அங்கே வந்து பாருங்க. நம்ம பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல் பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல்னு போடுங்க. டைப் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க வந்துரும். அப்படி இல்லாட்டி நம்ம பாப்பா தமிழ் சேனல்ல இந்த சொல்றாங்கல்ல போஸ்டர்ல லிங்க் இருக்குது. வீடியோ கொடுப்போம். அதுல போய் அப்படி பார்த்து வந்துருங்க. சரிங்களா? ஆமா பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல் நம்ம புதிய கார்ட்டூன் சேனல். அதுல நீ தொடர்ந்து வீடியோ வரும் பாக்குறீங்களா? அப்புறம் முக்கியமா நம்ம பிடிச்சது நம்ம பாப்பா தமிழ் சேனல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீல்ல, நேரத்தை கூட போடுங்க ஒய்யாம சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுல 20 நிமிஷம் கதையா டெய்லி போட்டுருவோம். பாத்துருங்க. சரிங்களா? ஆமா தக்கல எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்புருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்புருங்க. இந்த வெள்ளத்தாய் ஆத்தா அதுல வந்து சிவகாமி ஆத்தாவா வருவேன். ஆமா இப்ப எப்படி இருக்குல்ல, அது நல்லா கலர் கலரா பூ வச்சு பொட்டு வச்சு புருஷன் கூட வருவேன். என் புருஷன் இருப்பாரு அதுல. எல்லாரும் சேர்ந்து அதுல வருவோம். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்புறணும். பிடிச்சவங்க வெள்ளத்தாய் ஆத்தாவை பிடிச்சவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்புறணும். நான் பார்ப்பேன். வெள்ளத்தாய் ஆத்தா பேனு எல்லாரும் வந்து சொல்லணும். சரிங்களா? ஆமா அப்ப வரட்டுமா? பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல் நம்ம இந்த சேனல்லே அதுல லிங்க் எல்லாம் கொடுத்துருப்போம். வந்துருங்க எல்லாரும். அப்புறம் ஒரே நானும் தலையில கணத்தை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அப்புறம் அம்படுத்தலக்கா அப்புறம் இந்த கதைக்குள்ள போனோம்ல. ஆமா நம்ம பிடிச்சவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்க, பார்த்து போடுவாங்க. சரிங்களா? பிடிச்சவங்க நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெய்லி அதுலயும் கதை வரணும். அதுலயும் நிறைய 20 நிமிஷம் கதையா போடுவோம். குடும்ப கதையா இல்ல சிரிப்பு எல்லாமே இருக்கும். பாருங்க நம்ம புதிய சேனலான பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த பாத்துக்கிட்டு இருக்கீல்ல வீடியோ, இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றோம் லிங்க். பார்த்து டச் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கதையும் பாருங்க. போமா அப்ப வீடியோக்குள்ள போமா வாங்க. மாமரத்து கீழே இருந்து மேலும் கீழும் காத்திருந்து மாமனத்தான் காணவில்லை. சாயங்காலம் ஆன பின்னு இந்த பக்கிய தொல்லை தாங்கல. அடியே இதை அடியே தலையில ஏற்றி வச்சிருக்கிய முடியலடி புடுங்கடி. மண்டையில் 4 பேர் ஏறி உட்காந்துருந்தாருல இருக்குது.
சோப்பா அத்தாடி லெஃப்ட்டு ரைட்டு மேலே ஏன் கீழே அப்படி கழுத்து திரும்ப முடியல எங்கிட்டுமே. அடியே நீங்கள் மட்டும் இத்திரி கருத்து கட்டா தூக்கிட்டு பெரிய கருத்து கட்டை ஏன் தள்ள தூக்கி வச்சுட்டீங்களே, என்னால் முடியுமா? எம்மாடி என்ன கணம் முடியலடா சாமி. யாம்பு கழுத்தே இத்தினூடா இருக்குது, ஒத்த எலும்புல உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்குது. அதில் தூக்கி லோட ஏற்றி விடுறீங்களேடி படுவாதிகளா? மனசாட்சி இருக்காடி உங்களுக்கு? ஏக்கா பாத்தியாக்கா, ஒரு கட்டு கருத்து தூக்கிட்டு வந்ததுக்கு இந்த அக்கபர் பண்றா. என்ன அக்கபர் பண்ணிக்கிட்டு இருக்க பத்தியாக்கா? அதான முடி என்ன திங்கிற ஒன்னும் செயலத்து போயில தெரியல. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் இப்படி கடத்திட்டு வந்திருக்க ஆத்தாடி அம்மாடின்னு கழுத்தை பிடிச்சிட்டு படுத்து கிடக்குற பத்தியா? எல்லாம் எங்க மாமியாவை சொல்லியிருக்கேன், கையை எடுடி போய் வயல பாருடி வெட்டிய பாருடின்னு. நான் வந்து பணக்கார வீட்டுல இருந்து வாக்கப்பட்டு வந்தேன். சிலுன்னு என்னைய 4 நாள் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஓம்பிட்டு வெள்ளாமே விவசாயத்தை நீனே போடணும் கட்டி விட்டாங்கல்ல. அப்படி கட்டி விட்டு வெளியே துரத்தி விடாம வயக்காட்டுக்கு கூடவே ஒண்ணும் தெரியாத பிள்ளை வச்சிருக்காங்கல்ல. எங்க மாமியாவை சொல்லணும். ஊதா ஏய் ஊதா, போய் உன் வேலையை பாப்பியா? எங்கள் வீட்டு வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியும், போய் உன் வீட்டு வேலையை பாருப்போ. இந்த மட்டச்சி ஏன் மும்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கவ? இந்த கடலை எடுத்துட்டு கொரி இந்த பொண்ணானி எடுத்துக்கடி. ஆமா, என்னைக்கு இல்லாதனால என்ன வள்ளிக்குடிய காலத்து மேடுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். அவளுக்கு வேலை வெட்டி தெரியுமா பாவம்? வேலை வெட்டி தெரியாத வேலை போயிட்டு அப்புறம் என்ன பண்ண வேலை தைய சொல்லு. என்ன பண்ண ஒண்ணும் தெரியாத கிளிய வீட்டுக்குள்ள வச்சு பொத்தி வளர்த்தது மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தா சரி வருமா? இனி அவங்கள ஒரு ஆள் ஆக்கி அவங்கள விட வேணாமா? பெரியவங்க என்ன இருந்தாலும் வசதி வாய்ப்பானவ இருந்தாலும் அவ பங்க பிரிச்சு விட்டோம்னா எப்படி வெத்தியா? நம்ம வீட்டுல ஒண்ணா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாம ஒது தெரியாது அது தெரியாதுன்னு இருக்காளுங்க. இடத்துக்குள்ள ஒண்ணா பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் பத்தியா எப்படி வந்து வேலையை பார்த்து வெட்டியை பார்த்து அள்ளி கட்டிக்கிட்டு போறாங்கன்னு. இது ஒண்ணும் தெரியாது மூளையிலே குத்த வச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ ஏன் கண்ணு கருத்தி இருக்கிறதோட ஏன் காலத்தோட எல்லாத்தையும் பழக்கி அடிச்சு விடணும்ல. அவங்க பங்க தெருவா வீணா போயிருதுல கருத்து மண்டி போகுமா? அதுதான் போய் பார்க்கட்டும், அடிச்சு பார்க்கட்டும். அதெல்லாம் கெட்டிக்காத வேண்டிய இல்லை தாயி. கத்துக்கிறோம்னா கத்துக்கிறவா அதெல்லாம். ஆமா, போய் பார்க்கட்டுமே. அவன் ஓ மருமா இருக்கிற செல்லம்மா இருக்கிற பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் சரிதான் மொட்டச்சி. ஒன்றும் தெரியல வச்சிருந்தா ஒன்றும் தான் தெரியாது. அதெல்லாம் போய் பார்க்கட்டுமே. இருந்தாலும் அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தெரியவாளே வள்ளிக்குட்டி. வீணாக்கிற போறாடி. அடி பொண்ணா, ஏன் மருமக கருதா இருக்காளே போடுறது என்னமோ ஒரு வயலா இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டா சூப்பரா பார்த்து போடுவல்ல. ஆமா, அவளுக்கு என்ன அவ இருக்கும்போது அதெல்லாம் சரியா பார்த்து கொடுத்துருவா. அதுவும் சரிதான், பார்க்கட்டும் அப்புறம் பார்த்து தானே ஆகணும். அது சரிடி, கேட்கணும்னே இருந்தேன். எல்லா வயலையும் 5 நிமிஷத்தில் கறக்கு மிஸ்ரை விட்டு டரன்னு அறுத்து விட்டுட்டு போயிடுறிய. ஏன் ஒரு வயல் 2 வயல் மட்டும் அதையும் அறுத்து விட்டுட்டு போக முடியாதானே? ஏன் இப்படி மாங்குன்னு அறுத்து அடிச்சு ஏன் இப்படி கஷ்டப்படணும்? கஞ்ச பசனாரிகளா காசுக்கா? அடியாமடி என்ன இன்னைக்கு தான் கேக்குறவ? எப்போதும் வருஷம் பண்றதானே. எல்லா நிலையும் இப்ப மிஷின் வந்ததுனால அறுத்தப்பட்டாலும் ஒரு வயல் நெல்ல நல்லா அறுத்து அடிச்சு பொண ஊட்டி அப்புறம் அவிச்சு நெல் எடுத்து அரிசி எடுத்து பச்சரிசி பொக்க வைக்கிறது ஒரு வழக்கம் இல்லையா கோயிலுக்கு? அததான் பண்ணிக்கிட்டு இருக்க முடி. தெரியுது எல்லாம் தெரியுது. பாரம்பரியத்தை எப்படி இங்கே காப்பாத்துறீங்கன்னு தெரியுது. மிஷினை வச்சு அறுப்பாகலாம், அங்கே நெல்லை வந்து மில்லில் கொடுத்து அரிசி ஆக்குவாகலாம். ஆனால் ஒரு வயல் நெல்லை மட்டும் அறுத்துப்பட்டு நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுறோம். நீங்கள் காப்பாற்றுறதெல்லாம் தெரியுது. ஏமாத்துக்கோழி எல்லாம் ஏ பச்சி, ஒரு கட்டு கதை தூக்கிட்டு வர முடியல. நீ எல்லாம் பாரம்பரியத்தை பேச வந்துட்ட. எம்பிட்டு வேலை இருக்குது, எம்பிட்டு மெனக்கட வேண்டியது இருக்குது. இப்போ மிஷின் இருக்கவும் ஏதோ வந்து வேலைப்பாடெல்லாம் குறைஞ்சி ஈஸியா போயிருது. பார்க்கவும் மாட்டாங்களா? வேலை பார்க்குறவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு படுத்து கிடப்பாங்களா? பச்சி, ஒரு வேலை இந்த மிஷின் ஏதோ இல்லாம போச்சு, ஏதோ உன்ன மாதிரி உன் வேலையெல்லாம் பார்க்காதவங்கள தெரிஞ்சுக்கிறோம்ல. இது மாதிரி பழக்க வழக்கம்லாம் இருக்குங்கிற காரணே நம்ம ஊர்ல இந்த பழக்க வழக்கமா கொண்டு வந்திருக்கோம். ஓ அந்த காலத்து முறைகளை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்கள் கோலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பார்க்க எப்படி சவுடால எப்படி வைக்க குளத்துல படுத்துருக்காரு பாருக்க. அரிப்பு விக்க போகுதியோ? வீட்டுல போய் இன்னைக்கு தூங்குன மாதிரி நீ குளிச்சுட்டு தூங்குனாதான் தூங்க முடியும். பாத்துக்க இங்க பாரு பச்சி, ஒரு வயல அறுத்து அதை அடிச்சு அதை நெல்ல அரிசி ஆகணும்னா என்ன பாடு வரும் தெரியுமில்ல? தெரியுதா இல்லையா? அத்தனை வயல் இப்படிலாம் பண்ணோம்னா எப்படி அந்த காலத்துல பண்ணணும் தெம்பு இருந்துச்சு பண்ணுனாங்க. இப்பதான் ஒண்ணும் இல்லையே. ஒரு கட்டு தூக்குறதுக்கு இங்க செயல் இல்லையே. அப்புறம் எப்படி அத்தனை கையால அறுத்து அடிச்சு அதை நெல்லாக்கி அதை வந்து கடையில கொடுக்கோம்னு போச்சு, மூச்சு நின்று போயிடும். அதனால இப்போவாது ஏதோ ஈஸியா போயிடும். நாங்க இருக்கிறோம், இது வேற அதுலயும் பாரம்பரியத்தை கெடுக்கணும் வந்து பேசிக்கிட்டு இருக்கியோ? தொலைச்சு போடுவேன், பிச்சு போடுவேன் ராஸ்கல். போதும். நான் பாரம்பரியத்தை கெடுக்கலன்னா ஒன்றும் சொல்லலை. எல்லாத்தையும் ஈஸியாக வேலை பார்க்குறீங்களே, ஒரு வயலில் ஏன் கஷ்டப்படணும்? அதையும் அப்படி லேசோ ஆக்கில் அறுத்துட்டு போக முடியாதானே சொன்னேன். என்னை மாட்டி விடுறியோ பாரம்பரியத்தை கெடுக்கிறேன்னு? நான் அப்படிலாம் சொல்ல மக்களே. அவன் மனசை என்னை மாட்டி விடுறான்.
சொன்னா அரைச்சிட்டு போகுது, அவளுக்கு தானே அரைக்க போகுது. ஏன்டி வனரசா நெட்டவழி சொல்றது சரிதானே முடி? ஒரு வயலை அறுத்து அதை அடிச்சு அதை கொண ஓட்டி அதை நெல்லாக்கி மூட்டை கட்டி வியாபாரி வந்து எடுத்துட்டு போகணும்னா எம்பிட்டு வேலை பார்ப்பான். விடிய காலம்பர 5:30 மணிக்கு போய் குடிஞ்சு அறுத்து கொண்டு வந்து கழுத்துமேட்டு கொண்டு வந்து சேர்த்து ராத்திரி 8 மணி வரைக்கும் வயக்காட்டுலயும் கழுத்துமேட்டுலயும் தான் வேலை பார்த்துட்டு கிடப்போம். இப்ப அப்படியா? செத்த போய் நின்றமா 10 நிமிஷத்துல அறுத்தா நெல் வந்துச்சா அப்படியே வீட்டுக்கு கூட நெல் மணியை கொண்டு போறது இல்ல, வயக்காட்டுல இருந்து அப்படியே அள்ளி போட்டு விட்டுற போறது கடைகளுக்கு. அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அவன் என்ன சொல்றது சரிதானே? இப்போ உள்ள விவசாயம் என்ன இருக்குது, அப்போ உள்ள விவசாயம் எப்படி இருந்துச்சு? அப்படி கூடி ஆடி பேசி இருந்து அடிச்சு சிரிச்சு இருக்க அந்த காலம் மாதிரி என்ன தெரிந்தாலும் வருமா அந்த காலம்? அப்படி சொல்லுக்கா, அப்படி சொல்லுக்கா. இவ என்னை மாட்டி விட பார்க்குறா. நான் ஒன்று சொல்ல வந்து அவள் ஒன்று குறுக்கோள்ள என்னை வந்து அப்படி இப்படி மாட்டி விடுறாக்கோ. நான் அப்படித்தான் சொல்ல வந்தேன். அந்த காலத்தில் உள்ளது மாதிரி இந்த காலத்தில் இல்லையேன்னு சொல்ல வந்தேன். அப்படித்தேன். சரிதாக்கா நீ சொல்றது. அந்த காலம் தான். சின்ன பிள்ளையா தெரிஞ்ச நினைப்பெல்லாம் மறக்க முடியுமாக்கா? அக்கா நான் 5ஆவது படிக்கும்போது எங்க அம்மாவை காலைல கண்ணு முடிச்சு பார்க்கறதே வயக்காடுதாக்கா இருக்கும். வயக்காட்டுல நிக்கி இல்லை கழுத்துமேட்டில் நிக்கி. அந்த ரெட்டை செடியை பின்னுறதுக்கு நான் அழுது அடிச்சு வயக்காட்டுல போய் பின்னிட்டு போய் பழிக்கிற விட்டு வந்தாலும் அந்த கழுத்துமேட்டில் தாக்கா வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு கிடக்கும். நைட்டு வந்து பசியும் பட்டினுமே வந்து அந்த சோறாக்கி சுட சுட சோத்த வடிச்சு உலைய வச்சு சோத்த வடிச்சு சுட சுட குழம்ப வச்சு அந்த தண்டி மரம் நான் லைட்டில் வாசல்ல முத்தத்தில் வச்சு சோத்த போட்டு கோப்பையில தருப்பாரு. அப்படி இருக்குக்கா. 4 பேரும் 8 பேரும் 10 பேருமா உட்காந்து கூட்டா இருந்து சாப்பிடும் போது அமிர்தமா இருக்கும். இந்த காலத்துல எங்க வீட்டுல ஒண்ணு செஞ்சா வெளியில வாசனை போற அளவுக்கு இழுத்து மூடி போறாளுங்க கதவை. மாம்சை செத்த வந்து அமர்றது மாடுதான் அது பேசாம சுற்றி வருதுல, அது கூட விளாண்டுக்கிட்டே இருக்கிய. தலை சுத்தி லூஸ் பிடிச்சிட்டு போகுது. மாம்சை இங்கிட்டு வாங்க. ஏடி விளக்க மாத்த லூசு பிடிக்குதாம்ல லூசு. வாயில விளங்க விழுக்கு, வாயில நல்ல வார்த்தை வதத்தியா? ஆமா பத்தியில மாமா உங்களை என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்டி இந்த தேவையில்லாத வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? வேலை விட்டு இல்லாட்டி இப்பெல்லாம் பேச சொல்லுது. வாய் கை சும்மா இல்லாம வேலை விட்டு இல்லாம உட்காந்துக்கிட்டு சவுடா வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு தேவையில்லாம பேசுறேன். அக்கா கோவப்பட்டு கையில உள்ள கற்கரை வச்சு கழுத்தை கொரன்னு அறுத்துற போது தொண்டக்குள்ளிய பார்த்து பேசு. வனரோஸ் நீ சொல்றது சரிதான்டி. அக்கா பார்க்குற பார்வை பயங்கரமா இருக்கு. செல்லமாக்கா சும்மா லொலலலா. பாக்குறதுக்கு லூசு மாதிரியா தெரியுது? எப்படி லூசாம்ல லூசு வாயில பத்தியில கொழுப்பவளுக்கு லூசு அதன் வாயில வார்த்தை பத்தியில எப்படி வருதுன்னு இல்லசா இல்லசா ஏலேலோ இல்லசா. களத்து மேட்டுல முத்தம் ஒண்ணு கொடுத்தா மொத்த கடன் தீராது. காத்து வாக்குல கண்ணடிச்சு கவுத்தா கெட்ட மனம் தேராது. ஏலா அல்லங்கடியோ அல்லங்கடியோ பட்டி தொட்டி பக்கமெல்லாம் லவ்வாச்சு. கட்டி வச்ச கட்ட வந்து இச்சு கிசாச்சு. அம்மா ஏமாம்மா அத்தி என்னடி மேமூச்சு கீமூச்சு வாங்குது. எதுவும் பட்டுன்னு நின்ற போதுடி ஹாட்டு கீட்டு. என்னடி இந்த மூச்சு இப்படி இழைக்குது அத்தி? முடியலையே அம்மா. அடி வனரசு இந்த பொழப்புக்கு நான் ஒவ்வொரு நெல்லுமணியாக உட்காந்து எடுத்து போட்டுறேன் போலையே பொட்டியில். அத்தி அந்த காலத்து பொம்பளையும் ஆம்பளையும் பவர்ஃபுல் லேடிப்பேன் போலையே. நம்மளால முடியலையே. என்னடி இப்படி இருக்குது அத்தி? இம்புட்டு கஷ்டமா இது? அப்புறம் நல்ல வாய்க்கிலேயே மாமியார் இப்ப பேசுறோம்ல, அதெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் பாடின்னு தெரியுதா? 3 மணி நேரமா முக்கிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு கருத்து அடிச்சு போட்டு நேரம் கஞ்சி குடிக்க கிளம்பி இருக்குங்க. பாத்துக்க அதோட பவர் எல்லாம். அதுவும் சரிதான். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கிட்ட தானே 10 1 ஜோடி 2 ஜோடின்னு பிள்ளைகளை பற்றி போட்டிருக்கு. 10 12 15ன்னு நம்ம இங்கே ஒன்றுக்கே. அதை ஏன் சொல்ல? அதுவும் சரிதான். ஏ பக்கி உனால முடியாட்டி வா, நான் போய் அடிக்கிறேன். வா ஒடியா. இந்த நெல்லெல்லாம் குமிச்சு அள்ளி பொட்டியில வை. அக்கா வந்து நெல்லை வைக்கணும்னு சொல்லிச்சு. ஒடியா நெல்லை வைக்க போவோம். ஒடியா நம்ம எல்லாம் பத்தியா இனி ஒண்ணுக்கு 3 வய கருதை அடிச்சு கட்டாக்கி நெல்லை ஆக்கி போடுவா. ஒரு வயலுக்கு இந்த முக்குறாளுகளே இவ்வளவு என்னத்தை பொழைச்சி அடிச்சு. சரிதாண்டி. என் வீட்டுக்காரன்னா காவன்னு கிடந்து கத்துவா. ரொம்ப மாசம் ஒன்னத்துக்கு சொத பண்டாரான். அது சொத பண்டாரா. ஒரு பிரசவத்துல 2 பிள்ளைய பெற்றாலும் அது கிடந்து கத்துன கத்து என்னைய கொண்டு வருவாங்களேன்னு கத்துச்சு கிடந்து. ஆமா பேச்சுதான் அதுக்கு, மத்தபடி செயல் ஒண்ணும் இல்லை. செயல் எல்லாம் ஐயா அவ அடிச்ச கூத்து
தேய்ச்சிக்கிட்டு வருவாள நேரம் வெறி கொண்ட நாய் முதல்ல வந்து வல்ல விழுந்து விழுந்திருக்கேன்